ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட நியூ இயர் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம், பாப்பா தூங்கிட்டு இருந்தால் அவளை எழுப்பி நாங்கள் கேக் வாங்கி வச்சுருந்தோம். அவள் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தான்றதுக்காக அவளுக்காக போயிட்டு ஐபேக்கோல சின்னதாக கேக் வாங்கி வச்சுருந்தோம். வாங்கி வச்சு 12 மணிக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணி எழுப்பி நாங்கள் கேக்கும் கட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணிட்டு போய் தூங்கிட்டோம். இது 25 மார்னிங். இந்த வருஷத்தோட முதல் நாள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பனி செம்ம பனிங்க. அப்படி பாருங்க, இப்போ தான் லைட்டாக வெயில் வெளில வருது. சூரியன் இப்போ தான் லைட்டாக வெளியில் வராரு. எங்கள் வீட்டில் லக்கி என்ன பண்ணுற பாருங்க. லக்கிமா, லக்கி, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லம். இருக்குங்க அப்படி இருக்கு பாருங்க. வீட்டில் வந்து கீழே கோலம் போட்டுட்ருக்காங்க. ஹாப்பி நியூ இயர் 2020 கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. வந்து எனக்காக பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போது நம்ம வந்துட்டு இங்கே கழுவி வச்சுருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பொட்டு வைக்க போகிறோம். பொட்டு வச்சு வைக்க போகிறோம். முருகர் எல்லாத்தையுமே நம்ம கழுவி வச்சாச்சு. எங்கள் வீட்டில் நியூ இயர் கேலண்டர், முருகர் வந்துட்டார். உங்கள் வீட்டில் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். இது எப்படி போகுது? திஸ் இஸ் உண்மை. அப்புறம் அவருக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி எல்லாருக்குமே நல்லா தான் போட்டிருக்காங்க. கேலண்டர் நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டீங்களா? மாடியில் இருக்கிறதுனால நம்ம கோலம் போட வேண்டிய வேலை இல்லை நமக்கு. பட் நான் ரொம்ப இதை மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும். பாப்பா வந்து இன்னும் எந்திரிக்கலை. பாப்பா வந்துட்டு தூங்கிட்டுருக்காங்க. செம்ம குளிருது. அதனால் அவள் எப்படி தூங்கிட்டுருக்கா. சரி, அவள் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும், அப்படியே விட்டுடலாம். எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் நேற்றே முடித்ததுனால நமக்கு வீடு இன்றைக்கி சூப்பராக பழையர்னு இருக்குது. நீட்டாக காலையில் எழுந்துச்சி வீடை மட்டும் பெருக்கி விட்டேன். வீடெல்லாம் பெருக்கிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு உருளியிலலாம் பூ போட்டு வச்சாச்சு. நியூ இயர்னாலே நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எல்லாேருக்கும் விஷ் பண்ணுவோம், முன்னக்கூட்டியே மெசேஜ்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு விட்டுருந்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஹாப்பி நியூ இயர், ஒன்று அடுத்த வருஷம் மீட் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னியாக அதை சொல்லி என்ஜாய் பண்ணுவோம். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ரெசல்யூஷனுங்கிற பேரில் ஒரு 2-3 எதையாவது யோசித்து வச்சுருப்போம். ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். எதையாவது ஒரு விஷயம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுவோம், இல்லைன்னா அதையுமே பண்ண மாட்டோம். நான் மனசுக்கு பிடிச்சி பண்ணுற ஒரு வேலை இந்த பூஜை ரூம் அலங்காரம் பண்ணி அப்படி பூவெல்லாம் போட்டு அந்த சாம்பிராணி புகை அந்த மாதிரி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கும். இந்த மாதிரி மனசுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்றதுனால எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ நியூ இயர்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணணும், ஐயோ அதை க்ளீன் பண்ணணும், பெட்ஷீட் வாஷ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஒரு அம்மா ஆகிட்டதுனால நம்ம வந்து அம்மாலாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இப்போ ஃபுல்லாகவே தாட்ஸ் அதுதான். வீடை க்ளீன் பண்ணணும், என்ன சமைக்கலாம், என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போல்லாம் வந்துட்டு. எப்போதுமே நான் தான் பூஜை ரூமை ரெடி பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்துட்டு நான் ரெடி பண்ணலை. நான் போய் குளிச்சுட்டு வர்ற கேப்பில் அவரே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதனால் அந்த ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைன் பை லைனாக அடுக்கி வச்ச மாதிரி வச்சுருப்பார். நல்லா இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மேலெல்லாம் வைக்க மாட்டேன் எப்போதுமே. ஆங்கில
நாள் வந்து ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சு மன நிறைவாக சூப்பராக நல்லா திருப்தியாக சாமி எல்லாமே நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு. ரொம்பவே ஒரு நல்ல பாசிட்டிவான இயராக தான் இந்த இயர் அமையும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் அதே மாதிரி அமையும்னு நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக போகுது இன்றைக்கி நாள் எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு. நல்லா திருப்தியாக மனசுக்கு திருப்தியாக ஆமாம் மனசுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நம்ம நல்லபடியாக. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இவருக்கு வேலை இருக்குது, வெள்ளைக்கிழமை போகிறாரு. நமக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. அப்புறம் மதியத்துக்கு மேலே வேணால் வந்துட்டு விலாக் எடுக்கிறோம், என்னன்றதை காட்டுறோம். கண்டினியூவாக பார்க்கலாம் இன்றைக்கி என்ன லன்ச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டினியூவாக வரக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். ஓகே திருப்தியாக பூ எல்லாமே போயிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி. ஏன்னா நியூ இயர்ன்றதுனால ரேட்டும் அதிகமாக இருக்கும், கிடைக்காதுன்றதுனால எல்லாமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போய் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சோம் இன்னைக்கு. நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்கோம். சாமி கும்பிட்டு முடிச்சதும் இதை எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம், வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு எப்போதுமே அப்படியே அங்கே வச்சு வேஸ்ட் பண்ண மாட்டோம், இப்போ எடுத்து சாப்பிட்ருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் ஒன்று ஒன்று எப்படியும் எஸ்பெஷல் எப்போதும் பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக எப்போதும் போல் வாங்கி வச்சு அதையும் வச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு ஒரு வழியாக. பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்குது, ஏதோ மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது இந்த மாதிரி கும்பிட்டது. பூஜை இப்போ தான் காட்டணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நல்லா இருக்குது. அந்த ஃபீல் ஒரு தனி திருப்தியாக ரொம்ப அப்படி பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு திருப்தியான கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. 2025 நல்லபடியாக அமையணும்னு காட்கிட்ட நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். எல்லோரும் நல்லாயிருக்கும். என்னோட ஃபுல் அவுட்ஃபிட்டு ஆக்சுவலி தீபாவளிக்கு வாங்கின சாரீ ப்ளவுஸ் தைக்காததுனால இன்றைக்கி நியூ இயருக்கு வந்து கட்டியாச்சு. அதை நியூ இயருக்கு கட்டியாச்சு. என்ன சாரீ வந்து 400 தான். இந்த ப்ளவுஸ் தைக்கிறது தான் அநியாய ரேட்டு சொல்கிறாங்க. அதுக்காக ப்ளவுஸே தைக்கிறது கிடையாது, சாரியே எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் அதை வச்சு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் எடுத்தோம். கீழே போயிட்டு கொஞ்சம் 2 ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்தாச்சு. அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து கடையில் தான் சாப்பாடு வாங்கணும். கடையில் சாப்பாடு பாப்பா வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவி பார்த்துட்டே மேடம் என்ன பண்ணுறீங்க? என்ன உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சமையல்? இவங்க வீட்டில் வந்து தயிர் சோறாம்மா. அந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்க? அவங்க வீட்டில் எனக்கு என்ன சமையல் கேட்கலாம். நம்ம வீட்டில் எனக்கு சமைக்கலை, அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம போய் அங்கே சாப்பிடலாம் வாங்க, நீங்களும் சாப்பிட வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? தயிர்ச்சோறு பொட்டேட்டோ. ஒரே தயிர்ச்சோறு பொட்டேட்டோ தானா? என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் தயிர்ச்சோறு பொட்டேட்டோ தான் வைக்கீங்க, வேறு எதுவும் வைக்க மாட்டீங்களா? தயிர்ச்சோறு பொட்டேட்டோ, பொட்டேட்டோவுக்கு பதிலாக நான் வந்து சின்ன பொட்டேட்டோ பண்ணிட்டேன். சரி, அவங்கள கூப்பிடு, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு. உங்களுக்கு நீங்களும் சாப்பிடுவாங்க. நியூ இயர்க்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க. சமையல் யார் பண்ணியிருக்கா? நான் சமையல் பண்ணியிருக்காங்களா பார்த்துக்கோங்க, என்ன சமைச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் உங்களோட சமையல். உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு சொல்லுங்க மேடம். ஹலோ. ஆமாம், இந்த மேடம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் வெளில போகிறோம், கீழ் வீட்டில் விட்டுட்டு போயிருந்தோம். நாங்கள் வந்து தீபாவளிக்கு வாங்கின வெடியா, தீபாவளிக்கு வாங்கின வெடி எல்லாமே போடலை. நிறைய வெடி வந்து மிச்சம் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் கீழே வச்சு அவள் ஃப்ரெண்டு கீழ் வீட்டில் அந்த பொண்ணு கூட, அவளோட அக்கா இருக்கா ஒரு பொண்ணு, அவங்க கூட 2 பேர் சேர்ந்து வெடி வெடிச்சிங்களா. 2 பேரும் சேர்ந்து நல்லா வெடி வெடித்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்து உட்காந்து மேலே விளையாடிட்டு இருக்காங்க. திருப்பி சமையல் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ சமைச்சு முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு திருப்பியும் வெடி போட போகிறாங்களாம். வாங்க அப்படியே இந்த விழாவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. எங்களோட காஸ்டியூம் நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஒன்னே தான் காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு பாருங்க எப்படி சொல்கிறாங்க. அவளையும் தானே காட்டுறேன், அவளை தானே அதிகமாக காட்டுறேன். பாரு உங்கள் காஸ்டியூம் எப்படி இருக்கு. ஐயோ அது ஏதோ இது அது இது இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ளதெல்லாம் இதான் பிளேட் நிறைய வச்சுருந்தீங்க. சரி அப்புறம் இந்த கூடை யாரு? இது என்ன கூடை? என்ன கொடுத்தாங்க தெரியாத? ஓ ஆமாம் ஆமாம், அது அவங்க கூடையில கொடுத்து விட்டாங்களா?
சரி சரி. அடுத்து இதுதான் நமக்கு வந்து தயிர். பக்கத்து வீட்டில் இருந்து நம்மளோட தயிர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? பக்கத்து வீட்டிலேருந்து நமக்கு சக்கரை பொங்கலும் கேக்கும் கொடுத்துருக்காங்க கீழ் வீட்டிலேருந்து. இவங்க என்ன கொடுத்தாங்க? இப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்க அவங்களுக்கு? கேக் கொடுத்தீங்களா? நம்மளோட தயிர் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகே. இவங்களோட தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சான். எல்லோரும் சாப்பிட வாங்க, தயிர் சாதம் சாப்பிட வாங்க. ஒரிஜினல் சாப்பாடு இன்னும் வரல, இனிமேல் தான் வரும். வந்து நம்ம சாப்பிடுவோம். சாப்பாடு எங்க வீட்ல. இவங்களுக்கு இதான் சாப்பாடு இன்னைக்கு. இவங்க இதையே சாப்பிட்டுப்பாங்க. இவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஓகே. இதான் எங்களோட நியூ இயர் காஸ்டியூம். தீபாவளிக்கு எடுத்ததை நியூ இயர்க்கு போட்டாச்சு வச்சிருந்து. எப்போதுமே அப்படி தான் பண்ணுவோம். இந்த மேடத்துக்கும் அதே தான் சேம். எப்போ எடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு? தீபாவளிக்கு அப்போ எடுத்தோம். ஒரு செட்டு போட்டாச்சு. அப்புறம் வச்சுருந்து இப்போ போட்டாச்சு. இதை நியூ இயர்க்கு வந்து போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் எங்கள் வீடியோஸ் வந்து பாருங்கள். எங்களோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்க பாருங்க, நம்மளோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது. கேமரா இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தா அங்கே தெரிய மாட்டேக்கு. அங்கே பார்த்தா எப்படி தெரியுது? நீ எங்கே பார்க்குற? கேமரா பார்க்குறியா இல்லை அதுலேயே பார்த்து பேசுகிறியா? இங்கே பார்க்கணுமா இங்கே பார்க்கணுமா? இங்கே பார்த்தா கண்ணு வேறு எங்கேயோ பார்க்க மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தா தான் கரெக்டாக இருக்கணும். நீ அங்கே பார்த்தனா இப்போ வேறு மாதிரி தான் இருக்குது. பாரு. நியூ இயர்க்காக நேற்று தான் க்ளீன் பண்ணோம் வீடை. திருப்பி இந்த மேடம் பாருங்கள், திருப்பி இந்த மேடம் பண்ணுற வேலையில் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுற? இங்கே வா. கிச்சனில் இருக்க திங்ஸ்லாம் எடுக்கக்கூடாது, காலி ஆயிரும். அடி வாங்குவ. இந்த வாரம் இப்போ சோம்பேறியாக இருக்குது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். சரி கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போமே அப்படின்னு சொல்லி உட்காந்தாச்சு. பாருங்க இந்த பிள்ளை என்னெல்லாம் சேட்டப் பண்ணுறா பாருங்க. ரொம்ப சேட்டப் பண்ணுறாங்க பாருங்க. வீட்டில் இருக்கிற என்ன அவங்க சமையலுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உப்பு வேணுமா? டிவி ஆஃப் பண்ணி அப்போ சவுண்டு கேட்கும். இல்லை உங்களுக்கு உப்பு வேணுமா, அப்புறம் மஞ்சள் வேணுமா, அரிசி வேணுமா, எல்லாத்தையும் எடுத்து சேட்டை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து சமையலுங்கிற பேரில் இங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்க. என்ன மஞ்சள் கலரில் இருக்குது? என்ன லெமன் சாதமா? லெமன் தயிர் சோறு சொன்னீங்க, அப்போ இப்போ லெமன் சாதம் சொல்கிறீங்க மேடம். உப்பு மிளகாவா? அப்படி எதுவும் செஞ்சது இல்லையே. ஏதோ சொல்கிறா, வாங்க என்ன செஞ்சுருக்கான்னு பார்ப்போம். இதெல்லாம் நம்மளால சாப்பிட முடியுமா சொல்லுங்கள். சரி ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறோம் விளாக. உனக்கு மினியேச்சர் வாங்கி தரேன், அதில் நீ வீடியோ போடுறியா? உள்ள சேனலுக்கு வீடியோ எடுக்கவே முடியல, போஸ்ட் பண்ணவே முடியல. இதில் இவங்களை இன்னும் மினியேச்சர்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாள் தாண்டி, நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன். யார் சொன்னா? இல்லை கிடையாது, நாளைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஓப்பன். அவங்க ஸ்கூல்லேருந்து ஆல்ரெடி அப்போலையே அனுப்பிட்டாங்க. பஸ் வந்து நாளையிலேருந்து 8:07 வருமா? ஆமாம். ஸோ சீக்கிரம் எந்திரிக்கணும். காலையில் வழக்கம் போல் சமையல் வச்சுட்டு இந்த மேடத்தை பேக் பண்ணி அனுப்பி விடணும் சீக்கிரமாக. அதனால எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். யாரு வீட்டில் இருக்கா? நான் வெட்டியா இருக்கேனா? முய்யால பார்த்துக்கோங்க. ஸ்கூல் அனுப்பிட்டு அம்மாவுக்கு எவ்வளோ ஒர்க்கு இருக்குது, எவ்வளோ வேலை இருக்கும். மேக்கப் போவேன் வைப்பேன். எனக்கு சொன்னாதான் தெரியும். ஓகே சொல்லியாச்சு. இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லபடியா படிச்சு முடிச்சு வீட்டுக்கு வந்து சந்தோஷமா விளையாடுவாங்க. என்ன ஃபில்டர் போடாம கலரா காட்டுது? நான் தான் ரொம்ப கலரா காட்டுவேன். நீ மட்டும் தான் எனக்கு உலகிலேயே அழகா இருக்க. நான் எப்படி அப்படி சொன்னேன்? இந்த கேமரா நம்மள கலரா காட்டுதுன்னு தான் சொன்னேன். என்ன மட்டும் தான் இந்த கேமரா கலரா காட்டுது. சொல்லி லிப்ஸ்டிக் போட்டனால இந்த மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலரா
நம்மளோட உப்பு மிளகா கேக் ரெடி. யாருக்கு வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு வந்து பார்சல் செய்றோம். இப்போ சொல்லாது அப்பல சொன்னது. என்னது? யாருக்கு வேணுமோ யாருக்கு வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ உங்க வீட்டுக்கு வந்து உப்பு மிளகா கேக் பார்சல் வந்து விடும். கேக்கா என்னது? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பேர் இது சொல்கிறேன். கேக் தான். போங்க, கேக் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி சீட் பண்ணுறான்னு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால் பொட்டேட்டோவும் கர்ட் ரைஸும் சொன்னான். இப்போ என்ன சொல்கிறா? உப்பு மிளகான்னு அடுத்து என்ன சொல்கிறா? உப்பு மிளகா கேக். இப்போ கேக்கா மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ பொழைச்சிக்குவேன். அட போங்கப்பா. நான் என்ன பண்றது?